திடீர்னு நயாகரா நீர்வீழ்ச்சியில் போய் உங்களுக்கு விருப்பமானவங்களோட டூயட் பாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சது தான் இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தான் இது. இந்த மனம் எப்படிப்பட்டதுங்கிறக்காண்டி ஒரு கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை ஆள்வது எப்படிங்கிறத சொல்ல வரேன். திடீர்னு இமயமலை சாரலுக்கு போயிடும், திடீர்னு சிம்லாவுக்கு போயிடும், திடீர்னு உலகம் முழுவதும் சுற்றி வரும். அதை எப்படி நம்ம ஆளுகைக்கு உட்படுத்துவது? மனதை தங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்தியவர்கள், மனதை ஆண்டவர்கள் பூராமே அருளாளர்களாக மாறி இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து பிறவி பயனை அடைந்து இறையோடு இணைந்திருக்கிறார்கள். மனதை ஆள முடியாம அதன் போக்கில் போனவங்க பூராமே வந்து மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறாங்க.